இதுதான் இந்த மாடர்ன் டே ஜெசியாவா? கோயில் வருமானத்திலேருந்து வரக்கூடிய காசு எடுத்து நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் HRNCE டிபார்ட்மெண்ட். இந்த கோவில்களோட நிர்வாகம் என்ன ஆகும்? யாரு பண்ணும்? அப்போ இந்துக்களுக்கு சொந்தமா ஒரு கோயில நடத்தக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? மினரல் வாட்டர் வாங்குறாங்க, ஜிலேபி வாங்குறாங்க, முந்திரி பருப்பு பக்கோடா வாங்குறாங்க. அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்காதுன்னு ஒரு ஒரு பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய முன்னாள் ஐஜியா இருந்த திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கோவில், அந்த கோவில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பத்தி அவர் பேசியிருக்காரு. இத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஆலயம் காப்போம் அப்படிங்கிற இந்த குழுவுல ஒரு முக்கியமான மெம்பரா இருக்கக்கூடிய AK, இவரை எல்லாருக்கும் தார்மிக் இந்தியன்ஸ்னு தான் தெரியும். அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த ஆலயம் காப்போம்ங்கிற குழு இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி என்ன நடந்தது, அங்க நடந்த முறைகேடுகள் என்ன, இதெல்லாம் பத்தி திரு AK அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் AK சார். வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு திரு பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ பார்த்தேன். அவர் ரொம்ப கோவத்திலையும் ஆற்றாமையிலையும் பேசுறது நல்லாவே தெரிஞ்சது. அதுலயும் குறிப்பா ஒரு கோவில், அந்த கோவில்ல நடந்த முறைகேடுகளை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்து கோவில்கள்ல வரக்கூடிய வருமானத்தின் மேல வரி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த மாடர்ன் டே ஜெசியாவா? பொன்மாணிக்கவேல் ஐயா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி அவர் ஐஜியா இருக்கும் பொழுது இந்த சிலைகள் மீட்பு இதுல நிறைய முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பாக்குறோம். ஒரு பெரிய சனாதனி, நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்கம் அளிக்கக்கூடியவர். இன்னைக்கு நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரோட பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே பல பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு, எக்ஸ்போசே பண்ணியிருக்காரு. சோ நான் அந்த இன்னைக்கு நடந்தது அகஸ்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சென்னையில நுங்கம்பாக்கம் பகுதியில இருக்கிற அந்த ஒரு டெம்பிள்ல நடந்த ஒரு ஒரு கிரிமினல் முறைகேடுன்னு சொல்லணும். அவரோட லாங்குவேஜ்லயே சொல்லணும். கிரிமினல் அஃபென்ஸ். சோ கோயில் சொத்தை யார் ஒரு கோயிலுக்கு செலவழிக்காம தன்னுடைய உபயோகத்துக்காக எடுத்துக்கிறாங்களோ அது ஒரு ஆக்ட் ஆஃப் கிரிமினாலிட்டி. அதை தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதோட சுருக்கமா விஷயம் என்னன்னா, இது அகஸ்தீஸ்வரர் கோயில்ல மட்டும் நடக்கல. இந்த மாதிரி விஷயங்கள் பல கோயில்கள்ல முறைகேடுகள் நடக்கிறது. அதாவது கோயிலுக்கு உண்டான சொத்துக்களை நம்ம பொது யூஸ்க்காக நம்ம பண்ணும் பொழுது தட் கம்ஸ் அண்ட் கிரிமினாலிட்டி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஸ் பிரிமைஸ் செட் பண்ணிடுறேன். இப்ப இந்த கோயில்கள்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பொது உடைமை, பொது சொத்து. யாருக்கு வேணா இப்போ ரீசெண்டா இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பத்தியும் வரும்போது அப்போ இந்த கேள்வி வந்தது. அப்போ கோயில் சொத்துக்கள்லாம் அப்போ காமன் அப்படிதான் இவங்க ஆட்சியாளர்கள்லாம் கருதிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் பர் லா அண்ட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் டெம்பிள் அந்த அவங்க தனி என்டிட்டி. அதாவது அந்த ஒரு கோயில் இருந்தா அந்த கோயில்ல இருக்கிற அந்த மூர்த்தி, அந்த தெய்வம், அந்த அதுதான் இட்ஸ் அ லீகல் என்டிட்டி ஃப்ரம் அ கான்ஸ்டிடியூஷனல் பர்ஸ்பெக்டிவ். அந்த சொத்துக்கள் எல்லாமே அந்த தெய்வத்திற்கு சார்ந்த விஷயம், ஒரு லீகல் என்டிட்டி. நம்ம கார்டியனா, ட்ரஸ்டியா அதை சார்ந்து நம்ம பண்றதுனால ட்ரஸ்டிஸ், அறங்காவலர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நாம தெய்வம் தான் அந்த சொத்துக்களுக்கும் அதுக்கும் ஃபுல் உரிமை. அதோடைய சார்பா நாம சில விஷயங்களை பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்துக்கள், தெய்வத்திற்கு சொந்தமான சொத்துக்களை யார் எடுத்தாலும், அது கவர்மெண்டா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலா இருக்கட்டும், ஒரு ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், கோயில் விஷயத்துக்கு தார்மீக முறைப்படியில் செலவழிக்க வேண்டிய அந்த விஷயத்த கோயில் தவிர பொதுவா நீங்க நல்ல காரியமா இருந்தா கூட செலவழிச்சா கூட தட்ஸ் அன் இல்லீகாலிட்டி, தட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். இதுல பொது காரியத்தை மீறி நீங்க தனியா உங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் உங்களுடைய டீ, சமோசா வாங்குறது, நியூஸ் பேப்பர் வாங்குறதுன்ற போன்ற அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் இட்ஸ் அ ஹைட் ஆஃப் கிரிமினாலிட்டி. அதை எக்ஸ்போஸ் பண்றதுதான் இனி ஒன் ஆஃப் த இதுவா நம்ம பொன்மாணிக்கவேல் ஐயா கொடுத்த இதை பார்க்கணும். இது பல கோயில்கள் நடக்கிறது. உதாரணமா சென்னை கபாலீஸ்வரர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தக்கூடிய சம்பவம் என்னன்னா, அவங்க
எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ் சொல்லக்கூடிய இஓஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அப்புறம் இந்த ஜாயிண்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் போட்டுட்டு என்ன பண்றாங்க, அந்த மீட்டிங் கூட எக்ஸ்பென்சஸ் நடக்கும் இல்லையா? அவங்க அது எல்லாமே வந்து கபாலீஸ்வரர் கோயில் உடைய வருமானத்துல இருந்து எடுத்து பே பண்றாங்க. சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல மினரல் வாட்டர் வாங்குறாங்க, ஜிலேபி வாங்குறாங்க, முந்திரி பருப்பு பக்கோடா வாங்குறாங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் வாங்குறாங்க. எல்லாமே வந்து அங்க அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு 200 பேர் 300 பேருக்கெல்லாம் வாங்கி அந்த பில்ல வந்து அவங்க வந்து கோயில் சொத்துல இருந்து கட்டுறாங்க. சோ இதுதான் கிரிமினல் அஃபென்ஸ். இதே மாதிரிதான் அகஸ்தீஸ்வரர் கோயிலையும் நடந்திருக்கு. அது அமௌண்ட் இங்க முக்கியம் இல்லை. ₹1 எடுத்தாலும் குற்றம் குற்றமே தான். இங்க நம்ம அமௌண்ட்டை பார்க்க வேண்டாம். அது ₹1 இருக்கட்டும், ₹1000 இருக்கட்டும், ₹4000 இருக்கட்டும், ₹40,000 இருக்கட்டும், இங்க கணக்கு கிடையாது. பட் இங்க தார்மீக அடிப்படையில கோயிலுக்கு உண்டான சொத்தை எடுத்து அதை வந்து உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸா, அதாவது இண்டிவிஜுவல் பர்சனல் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் பர்சனல் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் சரி, பண்றது இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா ஒரே ஒரு அடிஷனல் விஷயம் மட்டும் சொல்லிடுறீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டான அலுவலர்களுக்கு வந்து சேலரி கொடுக்கறது, அந்த அலுவலக ஆபீஸ்ல நடத்துறது, அதுக்கு உண்டான அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் பண்றாங்க இல்லையா? நம்ம கவர்மெண்ட் பண்றாங்க சொல்லுவோம். கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணுது. அந்த கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஹெச்ஆர்என்சிஇ அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருந்து காசு வர்றது கிடையாது. அவங்க ரன் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட்டே கோயில் வருமானம் வருது இல்லையா? அந்த வருமானத்திலிருந்து இவங்க ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க கோயில் வருமானத்திலேருந்து வரக்கூடிய காசு எடுத்து நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட். அதுதான் வந்து அந்த நீங்க சொல்ற அந்த ஜிசியா வரியில ஆல்ரெடி தேர், அதாவது இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இவங்க இவங்க காசுல இவங்க இதுலயே பேசலாமா? இவங்க சொல்றாங்கல்ல, ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திருப்பி வருது, அது வந்து இப்படி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதே கணக்குலயே சொன்னீங்கன்னா, நீங்க ₹1 கோயிலுக்கு நீங்க வந்து டொனேஷன் பண்ணீங்கன்னா, அது ₹1 சாமிக்கு போறது கிடையாது. அது சாமிக்கு போறது வந்து அதே 29 பைசா 39 பைசா தான் சாமிக்கு போகுது. மிச்சம் எல்லாமே வந்து ஆசாமிக்கும் அதை நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும். இதுதான் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட்ல ஒரு ரூல் ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, நெக்லிஜென்ஸ் இஸ் நெவர் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து எனக்கு கீழ இருக்கிற சபார்டினேட் தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நெக்லிஜென்ஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி த ஹையர் அஃபிஷியல் வில் பி காட் ஃபார் தட் இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் யாரோ கையெழுத்து போட்டு குடுத்துருக்கணும். இப்ப கீழ இருக்கிறவர் ஒருத்தர் பில்லு குடுக்குறாரு அப்படின்னா. சோ அந்த கமிஷனர வந்து நான் குத்தம் சொல்லல. அவர் இதுல வந்து எந்த விதமான பங்கு இல்லைன்னாலும் எவ்ரிபடி இஸ் ஆன்சரபிள் அப்படின்னு சொல்லி பொன்மாணிக்கவேல் சொல்லியிருக்காரு. நிறைய பில்ஸையும் காமிச்சிருக்காரு. ஏதோ ஒரு ஃபுட்டுக்காக ₹23,000 ₹14,000. சோ இந்த மாதிரி இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் காமிச்சிருக்காரு. தமிழகம் முழுக்க எவ்வளவு இப்படி நடந்துட்டு இருக்கு? நிறைய நானே இப்ப சொன்னேன், ஒரு கபாலீஸ்வரர் கோயிலுடைய இந்த எக்ஸ்பென்சஸ் சொன்ன ஒரு மீட்டிங் உண்டான எக்ஸ்பென்சஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டே நடக்கிறது வந்து அவங்க கார்த்தால நியூஸ் பேப்பர் ஆர் மேகசின்ஸ் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாங்களா, அந்த அதுல இருந்து அவங்க குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் வாங்குறதுல இருந்து அவங்க உள்ளுக்குள்ள ஏசி வாங்கிக்கிறதுல இருந்து, இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு ஆர் ஏசி போனா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹையர் அப் லேடர்ல எழுதி கொடுத்து இங்க போகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வரும். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யும்னா, ஓ இங்க ஏசி வேணுமா, ஓகேப்பா இந்த கோயிலுக்கு லெட்டர் எழுது, அந்த கோயில் உண்டியல்ல இருந்து எவ்வளவு காசு வருதோ அந்த இதுல ஏசி வாங்கிக்கலாம். அப்பா உனக்கு கார் வேணுமா, ஓகேப்பா இந்த கோயில்ல இவ்வளவு வருமானம் இருக்குது, அந்த கோயில்ல இருந்து நீங்க லெட்டர் எழுது, அங்க இருக்கிற ஜேசிஓக்கு ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் லெட்டர் எழுது, அவர் வந்து காசு கொடுப்பாரு உனக்கு. சோ அததான் சொல்றேன் இங்க. இது வந்து மத்த டிபார்ட்மெண்ட் கூட அந்த தப்பு பண்ணாலும் தப்பு தான். பட் இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க வாங்குற சேலரியில இருந்து, அவங்க குடிக்கிற தண்ணியில இருந்து, யூஸ் பண்ற பில்டிங்ல இருந்து முழுக்க முழுக்க இது பக்தர்கள் காணிக்கையா செலுத்திய பணம். பிளஸ் கோயில் அதோடைய சொத்துக்கள் நிலங்கள் அதுல இருந்து வரக்கூடிய பணம் முழுக்க முழுக்க கோயிலுடைய வருமானத்திலேருந்து நடத்தக்கூடிய துறை தான் வந்து இந்த அறநிலையத்துறை. அதனால இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். நம்ம சிவன் சொத்து கொலை நாசம்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா, ஒரு சிவாலயங்களுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன்,
அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துல உட்காருவோம். எழுந்து வரும்பொழுது கையில ஏதாவது மண்ணு கிண்ணு ஒட்டியிருந்தாலும் அதையும் தட்டி விட்டுட்டு நம்ம வருவோம். ஏன்னா அந்த மண்ணு கூட நம்ம கையில ஒட்டக்கூடாது. இது எல்லாமே வந்து சிவனுடைய சொத்து. அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய தர்மத்துல இவங்க வந்து 12% ஒரு டைரக்டா கோயிலுக்கு வர வருமானத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. அதை தவிர ஒரு 4% எடுத்துக்கிறாங்க. இததான் ஜிசியா வரின்னு சொல்றோம். இது எந்த மத்த மதத்தினரும் நடத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஒரு ஆலயங்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சுகளுக்கோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் ஆனா இந்த டாக்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஹிந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இதை ஒரு நவீன ஜிசியா டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை தவிர இவன் கோயிலுக்குன்னு அப்படின்னு இப்போ மத்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு ஒரு கன்செஷன் ரேட் இருக்கு. இப்ப பவர்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் ஒரு கன்செஷன் ரேட் இருக்கு. ஆனா ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு கமர்ஷியலா என்ன ரேட் போடுறோமோ, ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கமர்ஷியல் ரேட் என்ன டாரிஃபோ அந்த டாரிஃபை தான் வந்து இந்து கோயில்கள் கட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல முறைகேடுகள் சீர்கேடுகள்லாம் வந்து இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்குது. அததான் ஒவ்வொன்னா பொன்மாணிக்கவேல் ஐயா மாதிரியும், டி.ஆர். ரமேஷ் மாதிரியும், ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்ற பல பெரிய இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆக்டிவிஸ்டா இருந்து பண்ணக்கூடியவங்க நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ஆலயம் காப்போம் அப்படின்ற அமைப்புல கூட நாங்க என்ன பண்றோம்னா, இந்த இந்த கோயில் வந்து முதல்ல நம்மளுடைய கோயில்னு அந்த ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு, உரிமைன்னு சொன்னா சொந்தம், அப்படியே ஓனர்ஷிப்னு சொல்றேன். நம்ம கோயில் நம்மளோடது தானே. எப்படி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து நம்ம கல்லடிச்சு உடைக்க மாட்டோம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் பொதுமக்களுக்கு உண்டான பஸ் தானே. அது கவர்மெண்ட் பஸ் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கோயிலும் அது நம்ம கோயில் அப்படிங்கறது அந்த புரிதல் வேணும். இந்த மாதிரி ஒரு முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்னார்வ அமைப்பு தான் வந்து இந்த ஆலயம் காப்போம்ன்ற அமைப்பு. இதுல நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்ல, நான் இப்ப சொல்ல போனேன்னா ஒவ்வொரு கோயிலா எடுத்துக்கிட்டா அவ்வளவு முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு. இதோடைய தீர்வு என்னன்னா, அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி அவர் ஆட்சியில் அமரும் போது முதல் கையெழுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்காதுன்னு ஒரு ஒரு சபதமா ஒரு அஷூரன்ஸா கொடுத்தார் இல்லையா, அதுதான் வந்து முதலும் முற்றிலுமான தீர்வா அமையும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி கீழே தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 44,000 கோவில்கள் இருக்கு அவங்களோட வெப்சைட் கணக்குப்படி. சோ திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி 2026ல இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கோவில்களோட நிர்வாகம் என்ன ஆகும், யாரு பண்ணுவா? சரி, இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ங்கிறது எப்ப தோன்றுச்சு? 1960. அதுக்கு முன்னாடி நிர்வாகி பண்ணுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி கோயில் நிர்வாகம் நடந்தது? அந்த அறநிலை தர்மகர்த்தா அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அந்த கோயில்களுக்கு. அதுதான் அறநிலைய துறைன்னு விட்டா அறங்காவலர், தர்மகர்த்தா, அதை தமிழ் படித்தா அறங்காவலர் அப்படின்ற அவங்க வச்சுதான் நடத்தினாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்னும் ப்ராப்ளம் பார்க்கலையே. சோ எது எப்படி நடக்கணுமோ அது நடக்கும். இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியில ஓகே, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனாலதான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் கவர்னன்ஸ் நடத்துறாங்க. அப்போ அவங்க இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது ரெண்டு விஷயமே பார்க்கணும். ஒண்ணு, அப்போ இந்துக்களுக்கு வந்து சொந்தமா ஒரு கோயில நடத்தக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு தார்மீக பர்சனே இல்லையா நம்ம சமுதாயத்துல? அப்ப மத்த மதத்தினவர்லாம் நடத்துறாங்களே, அப்ப அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ன சொல்றது டேலண்டட் பீப்புளா? அப்ப இந்து சமயம் மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் இங்க எல்லாருமே வந்து இன்எஃபிஷியன்ட் பீப்புளா? அந்த மாதிரி பார்வையில அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா கவர்மெண்ட், நான் கேட்கிறேன், நாங்க என்ன பண்ணுவோங்கிறத எங்ககிட்ட கொடுக்க நாங்க பண்றோம். அதனால எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. அதாவது இவங்க நடத்துறதுக்குரிய திறமை இல்ல அப்படின்ற அந்த கான்செப்ட் கிடையாது. இது ஒரு ஒரு பார்வை. செகண்ட் வந்து நம்ம வந்து இங்க பேசுறது என்னன்னா, கவர்னன்ஸே கூடாது அப்படின்னு சொல்லல. ஒரு கண்டிப்பா ஒரு கவர்னன்ஸ் இருக்கும். எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு கவர்னன்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கறதா, மேற்பார்வை அப்படிங்கிறது தான் வந்து இது தவிர நான் ஃபுல்லா கபலீகரம் பண்ணிடுவேன்றது ஒரு அர்த்தம் கிடையாது. ஹெச்ஆர்என்சிஇ ஆக்ட் அப்படின்றத படிதான் ஹெச்ஆர்என்சிஇ டிபார்ட்மெண்ட் நடக்கிறதுன்னு வச்சுக்கோமே. ஹெச்ஆர்என்சிஇ ஆக்டே என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு கோயில்ல ஏதாவது ஒரு முறைகேடு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டோ ஏதோ நடந்ததுன்னா அவங்க வந்து அந்த முறைகேடை சீர்படுத்தி அதை உரிய இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை சரி பண்ணிட்டு திருப்பியும் அதை அந்த யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைச்சு வெளியில போயிடணும். மேக்சிமம் 5 years அப்படிங்கறத அவங்க ஆக்டே.
ஆனா இவங்க இல்லீகலா எப்படி இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60-70 வருஷமா இவங்க உள்ள வராங்க. ஆனா அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸோ, இப்ப இருக்கிற அப்பாயிண்டட் அந்த ஜேசிஓ அப்படின்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு உண்டான அப்பாயின்ட்மெண்ட்லாம் காலாவதி ஆயிடுச்சு. அப்பாயின்ட்மெண்ட் இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம் வேலிட் வந்து 5 இயர்ஸ் தான். அது காலாவதி ஆயிடுச்சு. லீகலா பார்த்தா அப்பாயின்ட்மெண்ட் ஆயிருந்ததுன்னா. நிறைய கோயில்ல ஒரு முறைகேடு இருந்தாதான் யாரையாவது ஒருத்தர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு ஒருத்தரை போட்டு அவர் மேற்பார்வையில அந்த விஷயத்த சரி பண்ணிட்டு திருப்பி அவர் வந்து யார் அந்த கோயிலை நிர்வகித்தாங்களோ தர்மகர்த்தாவோ அந்த ட்ரஸ்டீஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அப்போ அவர் வந்து ஒன்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருந்ததுன்னா அது காலாவதி ஆயிடுச்சு. இல்ல பல கோயில்ல ஆர்டிஐ நம்ம போட்டு நிறைய கோயிலுக்கு விசாரிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வந்து பல இடத்துல பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு, பதிவிட்டிருக்காரு எக்ஸ் வலைதளங்கள் மூலமாலாம். ஒரு ஒரு என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதிலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இல்லீகலா தே ஆர் ஆக்குபையிங் எ ஸ்பேஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்க வந்து ஒரு நம்ம வந்து மீட்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லா எடுத்து நம்ம வந்து இங்கேருந்து இங்க டிரான்ஸ்பர் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடிய ஒரு 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 துறையிலிருந்து இந்த கோயிலை நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு, பிரதான கோரிக்கையா இருக்கு. திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் சொல்லும்போது, இந்த இந்துக்கள் இவங்களோட கோவில்கள்லேருந்து வருமானம் வந்து அந்த கோவில்களுக்கு தான் செலவு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து இட் சேஸ் அந்த மாதிரி செலவு பண்ணப்படல அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல கோவில்கள்ல, கிராம கோவில்கள்ல பார்த்தா அவங்க வந்து அங்க பூஜை பண்றவங்களுக்கு சம்பளம் குடுக்கறதில்ல. இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறவங்களுக்கு சம்பளம் குடுக்கப்படுறதில்ல. இந்த மாரி ஒரு வாத்தியம் வாசிக்கிறவருக்கு சம்பளம் குடுக்கப்படலங்கிற ஒரு இஷ்யூ கூட நேத்திக்கு இவர் டி.ஆர். ரமேஷ் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. சோ இத ஏன் வந்து டாஸ்மாக்லேருந்து வர வருமானம், இல்ல கோவில்லேருந்து வர வருமானம், இத வெறும் வருமானமா மட்டும் தான் அரசாங்கம் பாக்குதா? இந்த வருமானம் கட் ஆயிடுங்கிறதுனால தான் இந்த ஹெச்ஆர்என்சிங்கிறத வந்து இன்னும் புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்களா? கண்டிப்பா. கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்றீங்க? ஒண்ணு டாஸ்மாக் வருமானம். எனக்கு தெரிஞ்சு டாப் 5 ஒரு ரெவென்யூ எங்கேருந்து வருதுன்னா அதுல டாப் 5ல கண்டிப்பா கோயில்ங்கிறது ஒண்ணு. நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இதுல 2 விஷயமா பேசிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயமா ஒரு 44,000 கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000 கோயில்கள் சொச்சம் தான் வந்து இந்த அதுலயே வந்து அவங்க கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு. 10 லட்சம் மேல வருமானம் ஈட்டக்கூடிய கோயில் ஆண்டுக்கு அப்படின்னா ஒரு கேட்டகரி ஏ. அதுக்கு கீழே வருமானம் வந்து கேட்டகரி பி. ஒண்ணுமே வருமானம் இல்லாத மிக சொற்ப 1000 கணக்குல வரக்கூடிய இது வந்து கேட்டகரி சி. ஓகே. நீங்க இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டாபிக்கே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அதே அந்த கான்செப்ட்ல இவங்க முன்னிறுத்துற கான்செப்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த டாப் 20 கோயில்ஸ் ஆர் 30 கோயில்ஸ் அவங்களுடைய வருமானம் ஆண்டுக்கெல்லாம் சிலதெல்லாம் கோடி கணக்குல போறது இல்லையா? அப்போ அந்த கோயிலுக்கு வர வருமானத்தை எடுத்து இவங்க என்ன பண்ணணும், மிச்சம் இருக்கிற 44,000 கோயில்களால் 40,000 கோயில்களுக்கு உண்டான அந்த திருப்பணிகள்னு சொல்ல விஷயமாவா இருக்கட்டும், இல்ல அங்க வேலை செய்யறவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த கோயிலை பராமரிக்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து நம்ம சொல்றோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல ஒருவேளை வந்து தீபம் கூட ஏத்த முடியல. நிறைய கோயில்ல ஒரு பூசாரியோ அர்ச்சகரோ இல்லாம இருக்கிற கோயில்கள் நிறைய இருக்கிறத பாக்குறோம். சிதிலமடைஞ்ச கோயில்கள் நிறைய இருக்கிறத பாக்குறோம். சோ ஒரு நல்லா ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் செயல்படுறதுன்ற ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருந்தா கூட அவங்க இல்லீகலா ஆக்குபை பண்றோம் அப்படின்ற அந்த வாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஓகே பண்ணிருக்காங்கன்னு வச்சா கூட அந்த ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் இன் ஈட்டிங்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு கோயில்ல இருந்து வருமானம் வருது, டாப் 10 டாப் 20 கோயில் வருமானம் வருது, அதை வச்சுட்டு மத்த எல்லா கோயில்களுக்கும் உண்டான நான் சொல்ற அந்த ஒரு ஆலயம் சீரமைப்பு பண்றதோ, எல்லா பணியாளர்களுக்கும் நல்ல ஒரு அரசு ஊழியர்களா இருக்காங்க. ஆனா சம்பளம் என்ன மாதம் வந்து 2000, 3000 வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சகர்களும் பூசாரிகளும் ஒரு சர்வீஸா தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணல. கோயில் அவ்வளவு சிதலம் அடைஞ்சது பாக்குறோம். அதுக்கு ஒன்றும் பெருசா ஒண்ணும் நடக்கல. அந்த பராமரிப்பும் ஒழுங்கா பண்ணல. எவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்கு ஆலயம் வந்து வழிபாட்டு ஸ்தலமா இருந்தாலும் அதையும் மீறி நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பண்பாடையும் பறைசாற்றக்கூடிய ஒரு ஒரு இதுவா இருக்கு. ஒரு பிரைட் ஆஃப் அவர் இதுன்னா கம்யூனிட்டினா அந்த டெம்பிள்ஸ் தான் சொல்லணும். சோ அதை வந்து பராமரிக்கல. நிறைய சிற்பங்கள் எல்லாம் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கணும். அப்போ இங்க இருக்கிற
வெல்த் எடுத்து கரெக்டா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இவங்க கரெக்டா பண்ணிருக்கணும். அதை பண்ண முடியலையே. ஆனா இவங்க வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பத்தி பேசுறாங்க. இவங்க நடத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு துறையில இவங்களால ஒரு அந்த ஒரு வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பண்ண முடியலங்கிறத நம்ம நிதர்சனமா பாக்குறோம். இது ஒரு விஷயம். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? இந்த மாதிரி நிறைய கோயில்ல வந்து ஒரு வேளைக்கு கூட வழி இல்லாம இருக்கு. திரு பொன்மாணிக்கவேல் அவர்களே சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பல ஊர்கள்ல போய் பார்த்தேன்னா, அந்த சாமிக்கான வஸ்திரம் வந்து அவ்ளோ கிழிஞ்சு அவ்ளோ பழசா இருக்கு. அங்க இருக்கிறவர் அந்த இல்லவே பூஜை இல்ல. பண்றவர் வஸ்திரமே இல்ல. சிதிலடைஞ்சு நிறைய கோயில்ல இருக்கு. நம்ம இந்த பேரட்டோ ஆஃப் ரீசன் சொல்லுவோம். ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் பேரட்டோன்னு ஒருத்தர் இருந்தார், மேத்தமெட்டிஷியன்ஸ். அவர் வந்து சொல்லுவாரு 80-20 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 80% ஆஃப் த ப்ராப்ளம் கம்ஸ் ஃப்ரம் த 20% ஆஃப் த ரீசன்ஸ். அப்படியே அந்த 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 20 நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டாலே 80% ஆஃப் த வில் கெட் சால்வ்ன்ற மாதிரி. இங்க கோயில்லையும் பொறுத்த வரைக்கும் அந்த 80-20 பிரின்சிபிள் தான் அப்ளை பண்ணும். இந்த டாப் 10-20 கோயில்ஸ் இவங்க சொல்ற அந்த கோயில்ஸ், அதான் நான் டாப் 20 எதை சொல்றேன்னா, ஒரு சமயபுரம் கோயில், பழனி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, மதுரை, அந்த மாதிரி டெம்பிள்ஸ் தான் சொல்றேன். எங்கெல்லாம் வருமானம் ஜாஸ்தியா வருது கோடிகளுக்கு மேல, அந்த மாதிரி வரக்கூடிய டெம்பிள்ஸ்ல இருந்து அந்த வருமானத்தை எடுத்து இவங்க மத்ததை செலவு பண்ணணும். அதை பண்ணல. இதை தவிர இது ஒரு விஷயம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வரவேண்டிய வருமானம், ஈட்ட வேண்டிய வருமானத்தையும் நாம வந்து ஈட்டுறது இல்லை. டி.ஆர். ரமேஷ் அவர்கள் சொல்வது போல பல லட்சம் ஏக்கர் கணக்குல வந்து நிலம் காணாம போயிருக்குங்கிறது ஒரு விஷயம். நிலம் காணாம போயிருக்கிறது ஒரு விஷயம். அவர் இருக்கிற நிலத்தை அந்த குத்தகைக்கு வர பணத்தை வசூலிக்க முடியாம ஒரு துறை இருக்கு. வசூலிக்க வேண்டிய இடத்துல நாம வந்து அதிகம் செலவு பண்றோம். வசூலிக்கிறதுக்கு அதிகம் செலவு பண்றோம். எனக்கு 1000 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல நான் 1500 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாயும் வாங்குறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு இந்த மயிலாப்பூர் மாதிரி இடங்கள்ல எல்லாம் அந்த கோவில்ல கடை வைக்கிறதுக்கு குடுக்குற வாடகை கூட பாத்தீங்கன்னா இன்னும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு எல்லாம் கடைக்கான வாடகையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது கோடிகள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்தோட வேல்யூக்கு இன்னும் எந்த காலத்திலயோ வாங்கிட்டு இருந்த மாதிரி 20 ரூபா 30 ரூபா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இது எல்லாமே மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துன்னு வர்றோம். அது பண்றது இல்ல. கோயில் நிலங்களும் அதே மாதிரிதான். குத்தகைக்கு எடுக்கிற நிலங்கள்லாம் கூட பிரைவேட் மட்டும் இல்ல, கவர்மெண்டே நிறைய இடத்துல ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. நீங்க நினைச்சுக்க வேண்டாம் லைக் எல்லா கோயில் நிலங்களும் வந்து பிரைவேட் பீப்புள் தான் ஆக்குபை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. கவர்மெண்டே நிறைய இடத்துல ஆக்குபை பண்ணிருக்கு கோயில் நிலத்துல. அதுக்கு நிலத்துக்கும் அவங்க பில்டிங் கட்டிக்கிறாங்க, ஆனா ரெண்ட் கொடுக்கறது இல்லை. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த கோயில் முறைகேடுகள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் போறாது நமக்கு. ஒவ்வொரு விஷயமா அக்கு வேற ஆணு வேறையா நம்ம அலசினோம்னா இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு. அததான் சொல்றோம், முதல்ல நீ இருக்கிறதே தப்பு. ஓகே, நீ இருக்க ஒழுங்கா வேலை செய்யறியான்னு பார்த்தா அந்த மாதிரி நிறைய விஷயமும் பண்றது இல்ல. எஃபிஷியன்டா இருக்கும்னு பார்த்தா எஃபிஷியன்டாவும் இல்ல. ஓகே, இதெல்லாம் இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில நம்ம ஒரு தள்ளப்பட்டோம்னா, ஆனா அங்கேயும் வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி ஹிந்துக்களை டார்கெட் பண்ற மாதிரி ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டிஸா நம்ம சில இந்த துறைகள் பண்ணிட்டு இருக்கு. இந்த துறையோட அமைச்சர் சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த துறையோடைய ஒரு இதுவே என்ன, நம்ம கோயில்கள், அந்த கோயில்களை காப்பாத்துறது. கோயில்கள் என்ன, இந்து சமய அறத்துறைதான் உங்க பேரே. அப்போ இந்து கோயில்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு துறை அமைச்சர் இந்து மதத்தையே ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு வேதனை அளிக்கக்கூடிய செய்தியா இல்லாம எப்படி இருக்க முடியாது, நியாயமாப்படுத்த முடியும். ஆமா. இது வந்து இப்போ இதுல போராட முடிஞ்சவங்க, இப்ப ரமேஷ் மாதிரி ஆட்கள் அவங்களால எல்லாம் போராட முடியுது, அவங்க பண்றாங்க. பட் சாமானிய மக்களுக்கு இதுல புரிய வேண்டியது என்ன? உங்களுக்கு வர வேண்டிய அவேர்னஸ் என்ன? முதல்ல நான் வந்து நம்ம முதல்ல கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அங்க என்ன ஆரம்பிக்கணும். நிறைய பேர் நம்ம கோயிலுக்கே போறது இல்லை. நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், குலதெய்வம் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போகணும். அந்த குலதெய்வ கோயில் நமக்கு மட்டும் குலதெய்வமா இருக்காது, நம்ம உற்றார் சுற்றார் எல்லாருக்கும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு குலதெய்வமா இருக்கும். அப்போ ஒரு குழுவினரா சேர்ந்து அந்த ஒரு குலதெய்வ கோயிலை அவங்க எடுத்து ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி அதை ஒரு பராமரிச்சாலே அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு டெய்லி போக முடியாட்டே கூட நாம வந்து ஒரு கடமையா வாரத்துல 2 நாள் 3 நாள் அட்லீஸ்ட் கண்டிப்பா. இது மத்த மதத்துக்கும் நமக்கும் என்ன ஒரு இதுன்னா,
அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. நீ ஆமா. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை நீ வரணும், ஆர் ஞாயிற்றுக்கிழமை ம். வரணும்னு. ம். நம்ம கிட்ட அந்த ஒரு ஃப்ரீ இருக்கு. நீ வா, வராம போ, எப்ப வேணா வரலாம்னு ஒரு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீடம நம்ம மிஸ்யூஸ் பண்ற மாரி இருக்கு. பண்ணிட்டு அதையே ஒரு எக்ஸ்கியூஸாவும் குடுத்துடுறோம். நம்ம ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. நீ கோயில் போராட்டம் என்னப்பா, சுவாமியே வந்து இப்போ உன்னுடைய இதுக்கு வந்து உற்சவ மூர்த்தியா உன் வீட்டுக்கு வராரு. அப்பயாவது பாரு அப்படின்னு சொல்றோம். இல்ல அவன் அப்பயும் போய் அந்த உற்சவர் வரும்போது திருவீதியில உலா வரும்போது அப்பயும் பாக்குறது இல்ல நம்ம. சரி, அட்லீஸ்ட் நீ வந்து மனசார நினைச்சுக்கிறியா ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கிடையாது. இதுல ஒரு எனக்கு ஒரு அஹ், புரந்தரதாசருடைய அந்த ஒரு கிருதி தான் ஞாபகம் வருது. நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு காரணமா சொல்றது வந்து நம்ம கிட்ட நேரம் இல்லை சார், நம்ம கிட்ட டைமே இல்ல. ம். டைம் இருக்கும். இல்ல நான் ரிட்டயர் ஆன பிறகு நான் எல்லாத்தையுமே கண்டிப்பா பண்றேன். இப்ப நான் எனக்கு வேலை மத்ததெல்லாம் இருக்கு. நான் வந்து ரிட்டயர் ஆன பிறகு கண்டிப்பா வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு தர்மிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபடுவேன்னு சொன்னோம். அது மட்டும் நம்ம இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இதுக்கு ஒரு கண்டிப்பா. புரந்தரதாசர் வந்து அவர் கிருதியில சொல்றாரு. ஆஹ் நரஜென்ம பந்தாக்கே நாளிகே இருவாகே கிருஷ்ணா என பாரதே அப்படின்ற அந்த இதுல அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, டைம் இல்லைன்னு சொல்லாத, நான் உனக்கு டைம் ஏற்படுத்தி தரேன். ஸ்நான பான ஜப தபகளும் ஆடுத்த கிருஷ்ணா என பாரதே. அதாவது நீ வந்து குளிக்கும் பொழுது நீ வந்து குளிக்கும்போது கிருஷ்ணான்னு சொல்லலாம், சாப்பிடும் போது கிருஷ்ணான்னு சொல்லலாம், தண்ணி குடிக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லலாம். கந்தன பிகி பிகித்து அப்பி முத்தாடுத்த கிருஷ்ணா என பாரதே. ஒரு குழந்தைய பாக்குறியா, கொஞ்சி கொஞ்சறியா விளையாடும்போது எடுத்து அப்போ நீ கிருஷ்ணான்னு சொல்லி. சோ டைம் இல்ல அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ்க்கு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு ஒரு கடமையா நாம போய் கோயிலுக்கு போணும். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், கோயிலுக்கு போனோம்னா தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல், அங்க நடக்கக்கூடிய அந்த சத்காரியங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறம் சார்ந்த விஷயத்துல நாம வந்து ஈடுபாடு பண்ணலாம். ஒரு வந்து ஒரு ஒரு விசேஷம் அன்னைக்கு கோயில்ல கூட்டமா இருக்கலாம். நீங்க கூட்டத்த ஒழுங்குபடுத்தலாம். அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு தர்ம காரியம் தான். இல்ல யாராவது பிரசாதம் குடுக்குறான்னா, அத விநியோகம் பண்ணலாம். அங்க ஏதாவது குப்பை இருந்தா அந்த உழவார பண்ணின்னு நம்ம சொல்ற மாரி அந்த அந்த விஷயத்துல ஆ எப்பயாவது ஒரு கோயிலுக்கு போய் ஃபுல்லா பண்றது ஒரு விசேஷமா இருந்தா கூட, அன்னைக்கு ஏதாவது யாராவது குப்பை கிப்பை போட்டு போனாங்கன்னா, அத பொறுக்கி கரெக்ட்டா குப்பை தொட்டியில போட்டு அ நீட்டா வச்சுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன உதவி பண்ணும்போது தான், அந்த கோயிலுக்கும், உங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு ஏற்படும். அப்பதான் வந்து அந்த கனெக்ஷனே வரும். அப்பதான் அந்த நம்ம ஆன்மீக நிலையே வந்து அங்க தான் ஆரம்பிக்கிறது. ஸோ பொதுமக்கள் கோயிலுக்கு போணும். கோயிலுக்கு போறவங்க ஒரு சத்காரியங்கள்ல அந்த ஒரு சர்வீஸ்ல ஈடுபடணும். அப்படி சர்வீஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நாம மட்டும் பண்ணாம, நம்ம இருக்கிற ஃபேமிலி, நம்ம பசங்க எல்லாரையும் கூட அழைச்சுட்டு போணும். அவங்களையும் ஈடுபடுத்தணும். அப்படி அதையும் ஈடுபடுத்தி பண்றவங்க வந்து இத ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த கோயிலுக்கு ஒரு குழுவா அமைக்கணும். இதுதான் வந்து ஆலயம் காப்போமுடைய ஒன் ஆஃப் த ஒரு கீ பில்லர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லப்போனா, இந்த டெம்பிள் ரிலேட்டடா இந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் பொதுமக்களுக்கு. அ ஆலயம்னா என்ன? அது என்ன மாரி ஒரு பாரம்பரியம்? அதை ஏன் நாம் காக்க வேண்டும்? அதற்கு உண்டான நம்ம கடமை என்ன? அது எந்த நிலையில இப்ப இருக்கு? ஆ அந்த அந்த சொத்துக்கள் எப்படி இருக்கு? இந்த தெய்வம் அப்படின்ற அந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? இதுல நாம வந்து அந்த ஹையஸ்ட் லெவல்ல அட்டாக் பண்ணக்கூட லோயஸ்ட் லெவல்ல நம்ம ஈடுபடுத்திக்கிட்டு நம்மளான விஷயத்த பண்ணணும். அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றது ஒன் ஆஃப் த பங்கு. இத தவிர இந்த டெம்பிள் ஆக்டிவிசம் ஆர் இந்த டெம்பிள வந்து ஃப்ரீயிங் த டெம்பிள்ஸ் ஆர் இந்த மாதிரி ஒரு ஊழல்னா நம்ம எல்லா ஸ்டேஜ்லயும் பார்க்கணும். ஸோ ஐ யூஸ் டு சே டு மை பீப்புள், ஒன்னு லீகலா கான்ஸ்டிடியூஷனலா வி ஹவ் டு ஃபைட். தட் இஸ் ஏதாவது ஊழல் புகார் இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஒரு கேஸ் போட்டுட்டு அதை அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு தீர்ப்பு வாங்குறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு லிட்டிகேஷன் மூலமா பண்றது ஒரு விஷயம். செகண்ட் வந்து பொலிட்டிக்கலா பண்ணலாம். ம். பொலிட்டிக்கலா நம்ம வந்து எந்த கட்சி வந்து நமக்கு வந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம சொல்றத செவிசாய்த்து நம்ம உரிமைகளை நமக்கு திருப்பி தராங்களோ, நமக்கு அந்த ஒரு ஃப்ரீடமை வந்து நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்களோ, அஹ் இந்த மாதிரி ஊழலை நடத்தாம ஒரு 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 பக்தியாவும் ஒழுக்கமாவும் அந்த அந்த துறைய நிர்வாகம் பண்றாங்களோ, அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுக்கறது மூலமா பொலிட்டிக்கலா வி கேன் டூ தட் கைண்ட் ஆஃப் இது. மூணாவது வந்து சோசியல். நம்ம அதுதான் இப்ப பேசணும். இந்த சோசியல்னு சொல்லும் பொழுது நம்ம கோயில் நம்ம இருந்து முன்னாடி நடத்தி வைக்கணும். கோயில் குலதெய்வத்தை கண்டிப்பா போய் பார்த்து நம்ம ஒரு குழுவினரா இது பண்ணணும். பக்கத்துல இருக்கிற கோயிலை விட்டுறக்கூடாது. எல்லாருமே பெரிய கோயிலுக்கு போனா அப்போ அந்த நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த டாப் 100 ஆர் 1000 டெம்பிள்ஸை மட்டும் பார்த்தா மிச்சம் இருக்கிற 900 டெம்பிள்ஸ்க்கு நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம்? நம்ம போகணும். எல்லா கோயிலுக்கும் போகணும்.
தெய்வம்ங்கிறது நம்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருக்க ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இந்த கோயில்ல மட்டும்தான் தெய்வம் இருக்கு, இந்த கோயில்ல இல்லைன்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஒரு புகழ்பெற்ற ஒரு ஒரு பெருமை வாய்ந்த கோயிலுக்கு போற அதே நேரத்துல அதற்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஆர் வந்து கொஞ்சமா க்ஷீணமா இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற ஏதாவது உதவி செய்ய முடியுமான்றத போய் பார்த்தா அது ஒரு அந்த அந்த ஒரு அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு பகிரும் பொழுது அவங்களும் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு கூட்டம் வர வர ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயிலுக்கு ஒரு 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 புது ஒரு இது வரும். ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதுல இருந்து நிறைய விஷயம் வெளியில வரும். அப்பதான் வந்து கோயிலுக்கு வரும்போது அப்ப அதுக்குண்டான வசதிகள் எல்லாமே வரும்பொழுது ரோடு போடுறது, லைட்டு போடுறது, கிளீனா வச்சுக்கிறது, பூஜை நடக்கிறது, ஏன்னா நிறைய பேர் வராங்கன்ற மாதிரி அப்பதான் அந்த ஃபிளரிஷ் ஆகும். சோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு சாமானியனா நம்ம பண்ணக்கூடிய கடமை. கோயிலுக்கு போய் இந்த காரியங்களை நம்ம ஈடுபடுத்தி மத்தவங்களையும் ஈடுபடுத்த வேண்டும். அந்த நிலையில தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த ரிலீஜியஸ் டூரிசம் அப்படிங்கிறத வந்து சமீபமாவே எல்லா அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, நெறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரிலீஜியஸ் டூரிசம், டெம்பிள் பேஸ்ட் எக்கானமி, டெம்பிள் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னா, கும்பகோணம் பக்கம் போறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அந்த நவக்கிரக தலங்களுக்கு மட்டும் போவாங்க. பட் அந்த இடத்துல வந்து நூத்துக்கணக்கான சோழர்கள் காலத்துல, இல்ல அதுக்கு முந்தின காலத்துல கூட கட்டப்பட்ட மிக பழமையான கோயில்கள் இருக்கு. பட் இந்த டூரிசம்ல அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 9 கோயில்கள மட்டும் போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. மத்த கோயில்களுக்கு போறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சில வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோலயே அத குடுத்திருந்தாங்க. இந்த ரிலீஜியஸ் டூரிசம பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பா அந்த சிதம்பரத்துல போட்டியிட்டவங்க காத்தியாயினி கூட அத வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோலயே குடுத்திருந்தாங்க. சோ இது வந்து கண்டிப்பா. கிட்டத்தட்ட இந்த இந்துக்களோட கோவில்கள் நீங்க வந்து பக்தி அப்படிங்கிற பேர்ல நீங்க குடுக்குற காணிக்கைக்கு கூட ஒரு வரி போடப்படுது. கிட்டத்தட்ட இது வந்து ஏதோ அவுரங்கசீப் காலத்துல இருந்த இந்த ஜெசியா மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வேக்கப் கால் ஃபார் ஹிந்துஸ். அடிக்கடி அந்த மெஜாரிட்டின்னு சொல்லியே நமக்கான அந்த மத உரிமை இல்லைன்னா நம்மளுடைய மதத்தை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு கூட நம்ம டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்து இந்த பேட்டிலேயே அப்ப அந்த பிரஸ் மீட்லயே சொன்னாரு. இதுக்கு டாக்ஸ் இருக்குங்கிறது உங்களை பல பேருக்கு தெரியாது. இப்பதான் இன்னைக்கு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரிதான் எனக்கும் இதுக்கு வந்து டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. சோ இது வந்து லிட்டரலி ஒரு வேக்கப் கால் ஃபார் ஹிந்துஸ். இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் ஒன்றுபட்டு அது குறிப்பா அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு சென்னையில வாழக்கூடிய பல பேருக்கு அவங்களோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், தூத்துக்குடி ஏதோ ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமமா தான் இருக்கும். அங்க ஏதாவது ஒரு பெரிய கோயில் இருந்திருக்கும். அவங்களோட பேரே பாத்தீங்கன்னா அந்த ஊர் சுவாமியோட பேரா தான் இருக்கும். சோ அவங்க எல்லாரும் திரும்பி அந்தந்த ஊருக்கு கொஞ்சம் போய் எப்படியும் கிராமத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க. பட் அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த கோவிலை சுத்தி ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கி அந்த கோவிலை மேனேஜ் பண்றதுக்கான அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதோ இல்ல அவங்க அங்க போய் அதுக்கான தேவையான வேலைகளை செய்யறதோ செய்யணும். ஏன்னா இட்ஸ் a லிட்டரல் வேக்கப் கால் ஃபார் ஹிந்துஸ். ஆலயம் காப்போம்ன்ற இந்த அமைப்பு மூலமா நாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய காரியங்கள் பண்றோம். இந்த டெம்பிள் அவேர்னஸ் பிளஸ் இந்த டெம்பிள் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு உண்டான தீர்வுகள் எப்படி நம்ம வந்து பொதுமக்களுக்கும் அந்த இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற பல விஷயம் பண்ணும்போது அந்த இந்த மாதிரி டெம்பிள் சேவான்ற ஒரு ஒரு இனிஷியேட்டிவ்ல அந்த மாதிரி எங்கெல்லாம் கோயில்கள் வந்து நலிவடைஞ்சு இருக்கோ அதுக்கு நம்மளால உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து முன்னிறுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால அன்பர்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஆலயம் காப்போம்ன்ற அமைப்புல நீங்களும் சேர்ந்து உங்களுடைய பங்கேற்பை நீங்க பண்ணிக்கலாம். எங்க வெப்சைட்டும் எங்க ட்விட்டர் ஹேண்டில் ஆர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஆலயம் காப்போம்னா ஆலயம் காப்போம்க்கும் நான் மார்க்கெட்டிங் இது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து ஒரு ஆலயம் சம்பந்தப்பட்ட குழுவினா நிறைய பேர் இருக்காங்க. உழவார பணிக்கு நிறைய சங்கங்கள் இருக்கு. அங்கங்க போய் உழவார பணி பண்றவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மளால இயன்றது நாம பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சங்கம் மூலமாவும் ஒரு ஒரு கம்யூனிட்டியாவும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கைகள் வந்து இன்னும் நல்லா பலமடையும். தனியா பண்றதோட ஒரு 10 பேரை சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அதோடைய ஊக்கமும் உற்சாகமும் இன்னும் அந்த 10 பேர் 100 பேர் ஆகிறதுக்கு உண்டானிய ஒரு விஷயமா மாறும். அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்போட சேர்ந்து நீங்க பணியாற்றும் பொழுது உங்களுடைய பங்கு வந்து இன்னும் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற இந்த ஒரு வேண்டுகோளை நான் வந்து ஒரு பொதுமக்களுக்கு உங்க சேனல் வழியா சொல்லிட்டு நன்றி. இந்த விஷயம் அதே மாதிரி நம்ம ஒரு சில ஒரு ஒரு மேல மட்டும்தான் வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் சொல்றாங்க. அந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கூட இல்ல. நம்ம பண்ணது இந்த டிப்லயும் இருக்கிற ஒரு ஒரு துகளை எடுத்துதான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு விவாதமா பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பா இந்த ஆலயம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசுறதுக்கு நிறைய நேரம் நமக்கு எடுக்கும். மேபி ஐ ரெக்வெஸ்ட் யூ நம்ம சேனல்ல இதே இந்த சார்ந்த அமைப்பு செயலாற்றக்கூடிய நிறைய பேரை கூப்பிட்டுட்டு அவங்களுடைய பர்வியூஸையும் வியூஸையும் நம்ம கேட்கணுங்கிற அந்த ரெக்வெஸ்டையும் நான் வச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இத பத்தி பேசுறதுக்கான நேரம் மட்டும் இல்ல, நமக்கு அவசியமும் இருக்கு. அதான் ஆஸ் ஐ செட் இது வந்து இட்ஸ் a வேக் அப் கால் ஃபார் ஹிந்துஸ். நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ட்விட்டர் ஐடியும் அந்த லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். ஸோ நேயர்கள் வேற யாரும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஐதர் நீங்க வந்து பிசிக்கலாவும் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு போகலாம், இல்ல ஃபைனான்சியலா ஹெல்ப் பண்றதுக்கும் உங்களுக்கு வழி இருந்ததுன்னா யூ கேன் அதுதான் ரீச் தி பீப்பிள். ரைட். நீங்க ஞாபகப்படுத்துவீங்க, நம்ம ஹெல்ப்னு கேட்டாலே நமக்கு வந்து மைண்ட்ல தோன்றது வந்து பினான்சியல் ஹெல்ப் அப்படின்றது. நமக்கு தேவை மோர் ஆஃப் பிசிக்கல் ஹெல்ப். ஒரு ஆள் பலம் கை பலம் தான் நிறைய தேவைப்படுறது. அப்கோர்ஸ் மணி இஸ் ஆல்சோ மேட்டர்ஸ், நான் அதை இல்லைன்னு சொல்லல. பட் த நீட் ஆஃப் த ஹார் இஸ் தட் நாட் ஓன்லி மணி. யாரெல்லாம் பிசிக்கலா பண்ண முடியலையோ தொலை தூரத்துல இருக்காங்களோ அவங்க வந்து டைரக்டா வர முடியாது. இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா டைரக்டா வந்து பிசிக்கலா அந்த ஒரு 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 சர்வீஸ் பண்ணும் பொழுது அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டட். அப்படி இல்லாட்டாலும் பினான்சியல் ஹெல்ப். ஸோ இங்க வந்து பிசிக்கல் ஹெல்ப் இஸ் மச் மோர் ரெக்வயர்ட் அப்படிங்கறத ஒரு ஒரு வலியுறுத்து. கண்டிப்பா சார். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாரி 2026ல இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும். பழையபடி இந்த ஆதீனங்களோ, இல்ல இந்த ட்ரஸ்டீஸ் இல்ல இது அந்தந்த கோவிலுக்கு ஒரு அமைப்பு ஏற்கனவே அத நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவங்க இருந்தாங்க இல்லையா? நேத்திக்கு திரு புரொஃபசர் ரமேஷ் கிட்ட பேசும்போது அவர் அதான் சொன்னாரு. சுதந்திரமா இருந்த இந்தியாவ புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுதந்திரம் குடுத்தா உங்கள யாரு மேனேஜ் பண்ணுவா? அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் கேட்டான். ஸோ ஏற்கனவே நாங்க தனியா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த உடனே இல்லாம பண்ணிட்டு, உங்களுக்கு இது நாங்க இல்லன்னா சரியா வராதுன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி இங்க ஏற்கனவே கோவில்களோட நிர்வாகங்கள்லாம் சிறப்பா தான் நடந்துட்டு இருந்தது. இதை கையில எடுத்துட்டு இப்ப வந்து நாங்க ஹெச்ஆர்என்சி போயிட்டா யாரு பண்ணுவா, எப்ப கோவில் நிர்வாகம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு யானை மாதிரி, யானை கால்ல கட்டின சங்கிலி மாதிரி. யானையை வந்து பயிற்சி பண்றதுக்காக கண்டிஷனிங் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கால்ல சங்கிலி கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கிலி வந்து தூண்ல கட்டி இருக்காது, அதை எடுத்துருவாங்க. வெறும் கால்ல வெறும் சங்கிலி மட்டும்தான் இருக்கும். ஆனா யானை நினைச்சுக்குமா ஆல்வேஸ் சங்கிலியால கட்டிப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அதை வந்து ஒரு பாகனுக்கு அடங்கி இருக்குமா. அந்த மாதிரி இந்துக்கள் வந்து யானை மாதிரி அந்த அடிமை சங்கிலி அப்படின்ற அந்த ஒரு அந்த அந்த டீகாலனைஸ் பண்ணணும். அந்த காலனியல் மைண்ட் செட்டோட சில பேர் நம்ம இருக்கோம். அந்த சங்கிலி மாதிரி சுத்திட்டு இருக்கு. அதை தகர்த்தெறியறதுக்கு உண்டான வேலையை பண்ண வேண்டிய நேரம் தான் இது. அது எப்பயுமே நம்ம வந்து இதுல கொஞ்சம் அவேர்னஸ் நமக்கு ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுல இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது ஒரு புரிதல் வரும். மேன்மேலும் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்பு சார்ந்த நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய அவேர்னஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய சர்வீஸும் தேவைப்படுறதுங்கிறத ரெக்வெஸ்டா திருப்பி நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இவ்ளோ நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சு எங்க தளத்துக்கு வந்து இந்த கோவில்ல இப்ப நடக்கிற இந்த முறைகேடுகள் என்ன, ஹெச்ஆர்என்சில நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் என்ன, ஹெச்ஆர்என்சி ஏன் வேணான்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.